நீங்க வந்து இந்த திருமணி முத்தாறு காவிரி இணைப்பு திட்டம் இந்த திட்டத்துக்காக நிறைய நாள் போராடிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனை. அது பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர் பயன்பெறும். ஆனா நம்ம 5 ஆண்டு காலத்துல முதலமைச்சரிடம் கொண்டு சென்று இதை சேர்த்திருக்கலாம். ஆனா நீங்க உள்ளூர் அளவு தான் நிறைய போராட்டங்கள் பண்றீங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க சார். திருமணி முத்தாறு திட்டத்திற்காக ஒரு 20 ஆண்டு காலமாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். இப்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் சட்டமன்றத்திலே நீங்க சட்டமன்ற உரைகளை பார்த்தால் தெரியும், 3 முறை சட்டமன்றத்திலே அந்த திட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்பதை விளக்கி நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன். அதாவது இதுவரைக்கும் வராதது எனக்கு வருத்தம் தான். கண்டிப்பாக திருமணி முத்தாறு திட்டம் வரும்பொழுது நாமக்கல் மாவட்டத்தினுடைய பெரும்பகுதியான ஏரிகள் தண்ணீர் நிரப்பப்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டம் அந்த திட்டம். எப்படியும் அதை நிறைவேற்றி விடுவேன் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓகே சார். இல்ல இப்ப முதலமைச்சர் இப்ப நீங்க கூட்டணி ஆட்சி இப்ப அவர் சொல்லலாம். இப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம கூட்டணியில இருக்கிறோம். உங்களுடைய தலையாய பிரச்சனை நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2017 இருந்து நானே பாத்துட்டு இருக்கிறேன். நீங்க அதை பல கூட்டங்கள்ல பேசிருக்கீங்க. நீங்க 2019 கூட கூட்டணி வைக்கும் போது இதுதான் மெயின் பிரச்சனையா வச்சுதான் கூட்டணி வச்சீங்கன்னு நினைக்கிறேன். என்னால ஞாபகம் இருக்கு. அப்ப உங்களுடைய முக்கிய பிரச்சனையே உங்க கூட்டணியில இருந்து சாதிக்கிறதுல அவ்வளவு சவால் இருக்கு. சட்டமன்றத்திலயும் 3 முறை நம்ம பேசியிருக்கீங்க சார். நான் அதாவது அதை எஸ்டிமேட் போட்டிருக்காங்க 10,200 கோடி. அது அந்த ஸ்கீமோட டோட்டல் பட்ஜெட் வந்து 10,200 கோடி. 10,200 கோடி அப்படிங்கறதுனால அப்படியே கொஞ்சம் தடுமாறுறாங்க. அதோட கால்குலேஷன் போட்டு தடுமாறுறாங்க. ஆனா வந்து அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. அது சீல் ஆகல. கண்டிப்பா எனக்கு வர்ற காலத்துல அந்த திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றியே தீர்வேன். ரைட் சார். ஓகே சார். நீங்க அதை பத்தி ஒரு வார்த்தை ஒரு சுருக்கமா 30 செகண்ட்ல ஷார்ட் டைம் ரொம்ப ஆயிடுச்சு சார். திருமணி முத்தாரை பொறுத்தவரை எங்களுக்கும் மாற்றுக்குள் கிடையாது, வேண்டும் என்பதுதான். இதுல முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, அம்மா அவர்கள் இருக்கின்ற போதே டிஐபிஆர் சொல்லி அதாவது அந்த திட்ட அறிக்கையை செயல்படுறதுக்காக 60 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கினார்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள்படி உபரி நீர், இந்த திட்டத்துக்கு பேரே உபரி நீர் தான். உபரி நீரை சேலம் மாவட்டத்தில் 100 ஏரியில் கொண்டு வந்தாரோ அதே போல அண்ணன் அவர்கள் வந்தால் அந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அக்கா நீங்க தொடரலாம். திருமணி முத்தாறு காவிரி இணைப்பு. திருமணி முத்தாறு வந்து தொடங்குறது எங்கன்னா ஏற்காடுல, சேலம் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் மாவட்டத்துல 120 கிலோமீட்டர் பாயுது. அதன் மூலம் வந்து தூசூர் ஏரி ரொம்ப பயன்படுது. பெரிய இருக்கிறதுலயே ரொம்ப 100 ஏக்கருக்கு மேல இருக்கிற ஏரி, பெரிய ஏரியா இருக்கிறது தூசூர் ஏரி. அடுத்து வந்து கொசவம்பட்டி ஏரி 400 ஏக்கர் அது எல்லாம் பயன்படுது. ஆனா இப்ப வந்து அந்த திருமணி முத்தாறு எப்படி இருக்கு அப்படின்னா, மொத்தமா கழிவுகள் கலந்து சாயக்கழிவுகளும் நாமக்கல் மாநகராட்சியோட கழிவு நீரும் சேலம் மாநகராட்சியோட கழிவு நீரும் தான் ஓடுது. இந்த கழிவு நீர்கள் நேரா எங்க வருது கலக்குறதுக்கு தெரியுங்களா? கொசவம்பட்டி ஏரின்னு சொல்லிட்டு அந்த ஏரியில கலந்து அதுல நம்பி வேட்டான்பாடி ஏரி அதுல வந்து கலக்குது. அது கலந்து நம்பினதுக்கு அப்புறம் தூசூர் ஏரிக்கு வருது. இது எத்தனையும் பாத்தீங்கன்னா சேலம் மாநகராட்சி நாமக்கல் மாநகராட்சி கழிவுநீர் தண்ணி தான் மொத்தமா நிக்குது. இத வந்து குடிநீராகவோ விவசாயத்துக்கோ பயன்படுத்த முடியாது. விவசாயிகளோட 50 ஆண்டு கால போராட்டம் என்னன்னா, திருமணி முத்தாறு பொன்னியாறு இணைப்பு, அதாவது மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை வாய்க்கால் மூலம் கொண்டு வந்து திருமணி முத்தாறுல திருப்பி விட்டாங்கன்னா பாசனத்துக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் போராட்டம் நேத்து கூட மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் உண்ணாவிரதம் எலச்சிபாளையத்துல போராடினாங்க. நாம் தமிழர் கட்சி கலந்துக்குச்சு. சரிங்களா? இப்ப அதோட பரப்பளவு பாத்தீங்கன்னா, திருமணி முத்தாரோட பரப்பளவு பாத்தீங்கன்னா சுமார் 717 சதுர கிலோமீட்டர். டேட்டாலாம் தெரியுங்க. இப்ப நம்ம என்ன தீர்வு சொல்றோம் அதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கோம்? இப்ப நீங்க போட்டிடுறீங்க, நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்க விரும்புறீங்க? என்ன இது திருமணி முத்தாருக்கு வந்து ஒரு சொட்டு கூட கழிவு நீர் கலக்க விடாம நாங்க பாத்துக்குவோம். அதுக்கு பாதாள சாக்கடை அமைப்போம். முறையா தூர்வாரப்படும், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். விவசாயத்துக்கு அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஏரிகளை மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை வந்து திருமணி முத்தாறுல திருப்பி விட்டு ஏரிகளுக்கு நீர்நிலைக்கு உதவி செய்வோம். நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவோம். சகோதரி நிறைய டேட்டா சொல்றாங்க. அதுல சின்ன 1-2 கரெக்ஷன் இருந்தாலும் நோக்கத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா வந்து நம்மளோட ஒத்து வராங்க. இதுல ஒண்ணு நாம் தமிழரும் திமுகவும் ஒத்து வராங்க. அவர்தான் சொன்னாரு, மேடையில பகிரங்கமா அறிவிச்சிருக்காரு. திமுகவும் தான் ஒரே கொள்கை, இவங்களுக்கு கொள்கை முரண் கோட்பாடு முரண் எதுவுமே கிடையாது. திருமணி முத்தார் வேண்டாங்கிறீங்களாப்பா? எல்லாரும் வேணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். அவரு திமுக அவரு கூட்டணி கட்சி, அதனால அவரு வேணும்னு சொல்றாரு, நாங்களும் வேணும்னு சொல்றோம். திமுக கூட ஒத்து போறாரு. சொல்ல வந்தது என்னன்னா, திருமணி முத்தாறு மட்டும் அப்படி இல்ல,
காவிரி ஆறும் அப்படிதான் இருக்கு, நொய்யலாறும் அப்படிதான் இருக்கு, அமராவதியும் அப்படிதான் இருக்கு, எல்லா ஆறுகளும் இன்னைக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி சாயக்கழிவு மட்டுமல்ல முனிசிபாலிட்டி கழிவும் சேர்ந்து கலக்குது. அதற்கான தீர்வே இல்லாம இருக்கு. கண்டிப்பா அதையெல்லாம் கண்டிப்பா சரி செஞ்சுதான் ஆகணும்.